ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி ராஜன். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் கனவோட படிக்கிறீங்கன்னா நீங்கள் ரைட் பிளாட்ஃபார்மில் ரைட் டைமில் இருக்கீங்க. உங்களுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் கோர்ஸில் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா முடிச்சு மிடிவல் இந்தியா ஆன்லைனில் லைவில் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதோட பேரலாக அவங்களுக்கு மாடர்ன் இந்தியாவும் நான் கிளாஸ் ரெக்கார்டிங் மோடில் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இந்த கிளாஸஸ் வேணும்னு வச்சிங்கன்னா டெய்லி 9 PM உங்களுக்கு இந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ ஆகிட்டு வாங்க. ஸோ நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் டாபிக்ல டச் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸை பத்தி பார்த்தோம். இனி நம்ம டச் பத்தி பார்க்க போறோம். இந்த டச் யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எல்லா விவரமும் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. யா இந்த யூரோப்பியன்ஸ் இந்தியாக்குள்ள வந்தது முத 1498 அந்த டைம்ல வாஸ்கோடி காமா கேலிக்கட்டுக்கு ஜமோரின் ராஜா கிட்ட வருவாரு 1498 அந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா டச் மசூலிப்பட்டினத்துக்கு வருவாங்க 1602 கம்பெனி ஃபார்ம் பண்ணி. அதுக்கடுத்து தான் பிரிட்டிஷ் வருவாங்க. இங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எது இருக்கோ அதே போல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எது இருக்கோ, ஸோ அதுல எது முதல்ல ஃபார்ம் ஆச்சுன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் 1600 ஃபார்ம் ஆகும். ஆனா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1602 தான் ஃபார்ம் ஆகும். ஆனா முத இந்தியாக்குள்ள கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்றதுல டச் முந்திப்பாங்க பிரிட்டிஷை விட. ஸோ அந்த கதை உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இன்னைக்கு என்னன்னா இந்த டச் டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கடுத்து டேன்ஸ் வருவாங்க, பிரெஞ்சு வருவாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியாக்குள்ள வர யூரோப்பியன்ஸோட ஸ்டோரி. ஸோ இந்த மாடர்ன் இந்தியா ஹிஸ்டரியில நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது டச். ஸோ போர்ச்சுகஸ் இங்க பார்த்தாலே மேப்ல உங்களுக்கு கிளியரா புரியும். போர்ச்சுகஸ் என்னன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஒரு 1500 இருந்து அதே போல 1600 வரைக்கும் நம்ம இந்திய கடற்படையில இவங்க தான் டாமினண்டா இருக்காங்க. 16th செஞ்சுரி முழுக்க 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 நம்ம இந்தியால யாரு டாமினண்டா இருக்காங்கன்னா அது போர்ச்சுகீஸ் மட்டும்தான். இந்த போர்ச்சுகீஸ்க்கும் டச்சுக்கு என்ன பிரச்சனை ஆரம்பிச்சு, எந்த வாக்கியா சண்டையில இவங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சு இப்ப டச்சும் இந்தியால ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்ற கதை தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தெரிஞ்சுக்கணும்னா முத நம்ம என்னன்னா அங்க இருக்கிற நிலைமை என்ன, எந்த நிலைமை இந்த டச்சை இந்தியா பக்கமும் அதே போல ஈஸ்ட் இந்தியா பக்கமும் வர்றதுக்கான தூண்டுதல் காரணமா இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்ப்போம். பாருங்க, நிறைய வரைக்கும் இந்த போர்ச்சுகல் தான் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் டாமினண்டா இருந்தாங்க ஐரோப்பா நாடுகள். இவங்க கொண்டு வந்த ஸ்பைசஸ், இவங்க கொண்டு வந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் டிமாண்டா இருந்துச்சு. இந்த டச் இங்க இருக்கும். இந்த டச் மக்கள் கிட்டத்தட்ட கடல் மார்க்கத்துல இந்த போர்ச்சுகீஸ் கிட்ட தான் வாங்கி இந்த பொருட்களை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பைசஸ் ட்ரேடோட முக்கியத்துவம் எல்லாமே சிறப்பா இருந்துட்டு இருக்கிற காலத்துல இந்த போர்ச்சுகீஸ் கிட்ட இருக்கிற போர்ட் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்பானிஷ் கவர்மெண்ட், ஸ்பானிஷ் கிரவுன் ஒரு காலகட்டத்துல லிஸ்பன் போர்ட் எல்லாத்தையுமே கைப்பற்றுவார். அவர் என்னன்னா இந்த போர்ச்சுகலை கைப்பற்றுவாரு 1594 அந்த காலகட்டத்தில். எப்ப இந்த போர்ச்சுகல் அவங்க கைப்பற்றினாங்களோ அப்ப இந்த டச் பீப்புளுக்கு அந்த ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. அப்படின்னா அவங்களோட போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த ஆக்சஸ் கட் ஆயிடுச்சு. இப்ப கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து வர்ற பொருட்கள் எல்லாமே நின்றுச்சு. இப்ப டச் மக்களுக்கும் அதே போல டச் ராஜ்யத்துக்கும் இந்த ஸ்பைசஸ், பொருட்கள், ட்ரேட், காமர்ஸ் எல்லாம் தேவை. அது எல்லாமே தடையுறா வந்துருச்சு. ஏன்னா ஸ்பானிஷ் டவுன் இந்த போர்ச்சுகஸ் ரீஜியத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருந்தால. ஸோ இப்போ என்ன செய்யறதுன்னு அவங்க எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த டச் மக்கள். ஸோ அப்பதான் அவங்க என்னன்னா ஃபிளீட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஃப்ளூட் என்று சொல்லுவாங்க, இல்ல ஃப்ளூயிட்ஸ் என்று சொல்லுவாங்க. இது என்னன்னா இது ஒரு படகு அப்படின்னா ஷிப்ஸ். இது ஸ்பெஷல் ஷிப்ஸ் என்று சொல்லுவாங்க. இது யாரால செய்யப்பட்டுச்சுன்னா டச் மக்களால. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ஃப்ளூயிட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஃப்ளூட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃப்ளூட் மாதிரி ஒல்லியா சின்னதா வேகமா போகக்கூடியது. அப்ப இந்த போர்ச்சுகீஸ் மக்கள் கடல் பாகத்தை டாமினேட் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும். இந்த போர்ச்சுகீஸ் கப்பல் ரொம்ப பெருசா இருக்கும், லார்ஜா இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கும் இந்த போர்ச்சுகீஸோட கப்பல். ஆனா டச் மக்கள் கண்டுபிடிச்ச இந்த ஃப்ளூயிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷிப்ஸ் ரொம்ப ஸ்மாலா, சின்னதா, ஸ்பீடா, ரொம்ப தூரத்தை வேகமா கடக்கக்கூடிய ஒரு வகையில இதை உருவாக்குனாங்க. ஸோ இதனால என்னன்னா இப்ப இவங்க 2 பேருக்குமே கடற்படையில ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இப்ப டச்சுமே என்னன்னா நாங்க கிழக்கு பகுதியை நாங்க தேட போறோம், ஒரு புது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்க. அதே போல நேரோ சீஸ் கடக்கிறதையும் எல்லாத்துலயுமே இவங்களோட ஷிப்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்துச்சு, எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. இப்பதான் ஆரம்பிக்குது சண்டை. சரின்னு இவங்க எல்லாமே கிழக்கு பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அங்க நிறைய கம்பெனிஸ், இந்த டச் மக்களோட நிறைய கம்பெனிஸ் நான் வரேன்னு எல்லாமே முந்திக்கிட்டு வராங்க. அப்ப ராஜா சொன்னாரு, எல்லாருமா சேர்ந்து ஒரு கார்பரேஷன் கம்பெனியா ஆரம்பிங்க. யாரெல்லாம் இந்த கிழக்கு பகுதியை தேட போறாங்களோ, யாரெல்லாம் இந்த ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, அவங்க எல்லாமே ஒரு கோஆபரேஷன், ஒரு கார்பரேட் மாதிரி ஒரு கோஆபரேஷனா ஃபார்ம் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதனால மொத ஒரு மல்டி நேஷனல் கம்பெனி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, விஓசி என்று சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்ன? விஓசி. விஓசினா தமிழ்நாட்டில் வேற அர்த்தம் வருது அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் இதுக்கான மீனிங் வந்து வேற. கொஞ்சம் பேசுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் நான் எழுதுறேன். வீரெங்டே வீரெங்டே உஸ்டிஞ்ச் வீரெங்டே உஸ்டின்டிச்சே வீரெங்டே உஸ்டின்டிச்சே. இன்னும் இது எழுத்துல ஏதோ தடப்பட்டு இருக்கு, பரவாயில்ல. கம்பேங்கே. ஸோ கம்பேக்னி. ஸோ கம்பேக்னி என்று சொல்லுங்க. இதுதான் அதோட பேர். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் கஷ்டமான கேள்வி வரும்போது இந்த மாதிரி கேட்பாங்கன்ற யோசனை நீங்க கொஞ்சம் ஜாகிரதை. இந்த மாதிரி விஓசி என்ற ஒரு கார்பரேஷன் உருவாச்சு. எப்ப 1602ல அவங்க கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவல்ல ஒரு தனிப்பட்ட கம்பெனி ஆரம்பிச்சு. ஆனா இது ஒரு தனி கம்பெனியா இல்லாம பல பேரோட கூட்டணியா, பல பேரோட ஷேர் ஹோல்டிங்ல, பல பேரோட இன்வெஸ்டிங்ல ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த கம்பெனில பொதுமக்கள் இருந்து, காமன் பீப்புள் இருந்து வியாபாரிங்க வரைக்கும், மெர்ச்சன்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து கம்பெனியில ஒன்றா இணைஞ்சாங்க. ஸோ இது ஒரு கார்பரேஷன் கம்பெனியா உருவாச்சு. இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நிறைய கம்பெனியோட ஒரு பணக்கார கம்பெனியா ஒரு காலத்துல இது திகழ்ந்து இருந்துச்சு. அதே போல அங்க இருக்கிற ராஜாவும் இந்த கம்பெனிக்கு ஒரு சில பர்மிஷன் கொடுத்தாரு. எப்பா நீங்க எல்லாம் போக போறீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, உங்களுக்கு சில பவர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார் பவர். இந்த கம்பெனி விஓசி வந்து கிழக்கு பகுதிக்கு போகும்போது, ஈஸ்டர்ன் டிபார்ட்மெண்ட் போகும்போது ஏதாவது ஒருத்தரோட யாரோடனாலும் சண்டை வலிச்சிட்டு வாங்க, நீங்க சண்டை போடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, எங்களுக்கு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நீங்க தனிப்பட்ட ட்ரீட்டிஸ் மேக் பண்றதுக்காகவும், அதே டச் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் நாங்க ஃப்ரீ சான்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதே போல உங்களுக்கான காயின்ஸ் நீங்க தனியா மின்ட் பண்றதுக்கும் நாங்க பர்மிஷன் கொடுக்குறோம். அதே போல உங்களுக்கான தனி காலனிஸ் எல்லாத்தையுமே நீங்க பில்ட் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ இதோட இந்த கம்பெனி மிக சிறப்பான பவர்ஃபுல் கம்பெனியா, கடற்படையை பார்க்கலாம், அதே போல மக்கள் படையை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேல படையோட ஒரு பவர்ஃபுல்லான கம்பெனியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி ஆரம்பிச்சது இப்ப 1602ல ஆரம்பிச்சாங்க. அதே 1630க்கெல்லாம் உலகத்திலே ஒரு பணக்கார கம்பெனியா மாறிச்சு, ஒரு மல்டி ட்ரில்லியன் கம்பெனியா மாறிச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆப்பிள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கிரும். அவ்வளோ பெரிய கம்பெனியா உருவெடுச்சு இந்த நம்மளோட விஓசி கம்பெனி. அதோட வேல்யூவேஷன், ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த அளவுக்கு சிறப்பா வந்து உயர்ந்து நின்னுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனி விடுமா? இந்த நெதர்லாண்டு தான் டச்சுன்னு சொல்லுவோம். திருப்பி நெதர்லாண்டு வேற என்னமோ நினைச்சிடாதீங்க. இந்த டச்சு மெல்ல 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 தேடி கிழக்கு பகுதிக்கு வர்றாங்க. அவங்க இந்தியாவுக்கும் வர்றாங்க. இந்தியால முத மசூலிப்பட்டினத்துல 1605க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதே போல அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், தலைமைச் செயலகம் மாதிரி ஒரு மெயின் ஹெட் குவார்டர்ஸா இந்தியாவில் எதை சூஸ் பண்றாங்கன்னா புலிகாட் லேக்கை சூஸ் பண்ணுங்க. அங்க ஃபோர்ட் கெல்ரியா என்று சொல்றாங்க, அதை கட்டினாங்க. அதே போல சின்சுரா என்று தப்பு, தப்பா தான் அடிச்சிருக்கு. ஸோ இது வந்து எங்கன்னா இந்த சோகால் நம்ம வெஸ்ட் பெங்கால் பகுதியில் வரும் சின்சுரா. ஃபோர்ட் குஸ்தவாஸ் அது கட்டினாங்க. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் வந்து 1690ல ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு. அவங்களோட தலை ஹெட் குவார்டர்ஸ் வந்து புலிகாட்ல இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க 1690ல. அதுக்கடுத்து கண்ணூர், அங்கெல்லாம் இங்க எல்லாமே அவங்களோட கம்பெனிஸ் இருந்துச்சு. உங்க கம்பெனிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா இன்னொரு நம்ம இமேஜ்ல படிப்போம். அதனால இதை இக்னோர் பண்ணுங்க இந்த டாபிக். சரி, இவங்க வந்து பெரிய பெரிய கோட்டைகள் கட்டல, பெரிய பெரிய ஆர்மிஸ் கட்டல. இந்தியாவில் வந்து சின்ன ட்ரேடிங் சென்டர், சின்ன சின்ன ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்டரிஸ், அதே போல சின்ன சின்ன வேர் ஹவுசஸ் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ யோசிங்க சார், இங்கிலாந்துலலாம் அவ்வளோ பெரிய பிளானை போட்டு அப்படி பறந்து கப்பல்ல வேகமா வந்து இங்க என்னன்னா குட்டியா கட்டினாங்க. ஏன் சின்ன ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்டரிஸ் கட்டினாங்க? ஏன் பெரிய ஃபேக்டரி கட்டல? எதுக்குன்னா அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்மையான காரணம் வந்து உங்களுக்கு மேப்ல தான் புரியும். ஏன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தோனேஷியா இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜ்யங்களை அதிகமாக கைப்பற்றுச்சு. ஸோ அவங்களோட கான்சென்ட்ரேஷன்ல எங்க நின்றுச்சு? ஈஸ்ட் இந்தியால டச் ரீஜன்ல கிடைக்கிற ஸ்பைசஸ், டச் ரீஜன்ல கிடைக்கிற பொருட்கள், அது மேல கான்சென்ட்ரேட் பண்ணி ஈவன் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ், தலைமை செயலகம் மாதிரி இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவெடுக்கிறது எல்லாமே இங்க இருக்கிற ஜகார்த்தால இருந்தா முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. மொத்தத்துல இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் எங்க? இவங்களோட மெயின் ஹெட் குவார்டர்ஸ், மெயின் டார்கெட் எங்க? இந்த இந்தோனேஷியா, இன்னும் கிழக்கு பகுதியில. ஆனா சாரி கைஸ், போன் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கிழக்கு பகுதியில் அவங்க கான்சென்ட்ரேஷன். அப்ப இந்தியா என்ன ஆச்சு? இந்தியா வந்து அவங்களுக்கு செகண்ட் ஸ்பாட் மட்டும் தான் இந்தியாவில். அதனால தான் அவங்க பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷன் எதுவும் பண்ணல. இந்தியாவை செகண்ட் ஆப்ஷனா தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த புலிகாட்டு, பீமுனிப்பட்டினம், பாலாசோர், சின்சுரா, மசூலிப்பட்டினம், இங்க ஒரு இது தப்பா போட்டுருக்காங்க,
காரைக்கால், நாகப்பட்டினம், கொச்சின், சூரத் இந்த இடங்கள்ல தான் இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க தன்னோட முக்கியமான சென்டர்ஸை. ஸோ இப்போ ஒரு விஷயம் நமக்கு கிளியரா புரியுது, இந்தியா வந்து செகண்ட் ஆப்ஷனா தான் இருந்துச்சு. ஆனா இவங்களோட ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரியானது. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த டச் பீப்புள் வந்து யூரோப்பியன் பீப்புள், இவங்க கிட்ட நிறைய தங்கம், சில்வர் இதெல்லாம் இருந்துச்சு. அவங்க முத இந்தோனேஷியாவுக்கு போய் இதெல்லாம் காட்டினாங்க. அங்க வந்து நிறைய ட்ரைபல் மக்கள், பழங்குடியினர் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க நேட்டிவ் பீப்புள் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தங்கம், சில்வர் இது மேல பிடித்தமே இல்லை. அட போடா, நீங்க கொடுத்தலாம் எனக்கு இருக்கு, எனக்கெல்லாம் வேணாம், நான் இருக்கிற சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப இவங்க இந்தோனேஷியா மக்கள்கிட்ட என்னதான் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தப்ப, இந்த இந்தோனேஷியா மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப மலிவாகவும் அதே போல அதிசயமா கிடைக்கிற பொருட்கள் என்ன, இந்தியன் டெக்ஸ்டைல், இந்தியாவில் உருவாக்கப்பட்ட துணிமணி தான் அவங்க அதிகமா டிமாண்ட் பண்றாங்க. தங்கத்தை விட அவங்க இதை வேல்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட டச் பீப்புள் நம்ம இந்தியாவில் வந்து ட்ரேட் சென்டர்ஸை ஏற்படுத்தி இந்தியாவில் இருக்கிற ரா மெட்டீரியலும், இந்தியாவில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸும், காட்டன் ஃபேப்ரிக்ஸும் இது எல்லாமே எடுத்துட்டு அவங்க கொண்டு போய் இந்தோனேஷியா மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அங்கிருந்து இந்தோனேஷியா மக்கள் கொடுத்த ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் யூரோப்ல வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு டெக்ஸ்டைல் ட்ரையாங்கிள் என்று சொல்லலாம். இப்போ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும், நம்ம இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் உலகமெங்கும் ஒரு கமோடிட்டியா மாறிடுச்சு. இன்னும் பார்க்கணும்னா நம்ம டச்சு அதே போல இங்கிலீஷ்னு எடுத்துட்டா உலகமெங்கும் நம்ம இந்தியா பொருட்களை போய் வித்து வியாபாரம் பண்ணது இங்கிலீஷ் முதலையான்னா இங்கிலீஷை விட டச் பீப்புள் தான் அதிகம். ஸோ இங்க என்னன்னா தான் லாபத்துக்காக மட்டும் இந்தியா இருந்து பொருட்கள் எடுக்கல, ஒரு பிசினஸ் கமோடிட்டியா இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு ஒரு முக்கியமான பொருட்களா இந்தியன் பொருட்கள் வந்து நின்றுச்சு அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் குளோபலைஸ் பண்ணது யாருன்னா டச் பீப்புள் தான் இந்த ஒரு சிஸ்டம்ல. அதே போல இந்த ட்ரையாங்குலர் ட்ரேட்ல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன, இந்தியாவில இருந்து ப்ராடக்ட்ஸ் தான் தேவையே தவிர இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்தோனேஷியா ரீஜன்லேயே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க இந்தியாவில் ஒவ்வொரு பொருட்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்கன்னா, பெங்கால் பகுதியில் வந்து அவங்களுக்கு சில்க்கு, ஓபியம், சால்ட் பெட்டர் இதெல்லாம் கிடைச்சி. ஸோ கோரமண்டல் கோஸ்ட்னா இங்கே வரும், அங்கே போயிடாதீங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. குஜராத் மற்றும் யமுனா நதி இந்த ரீஜன்ல வந்து அவங்க இண்டிகோ அதிகமாக கல்டிவேட் பண்ணிட்டு இந்த குஜராத் போர்ட் மூலியமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல கேரளா பகுதியில் கிடைச்ச இந்த மலபார் கோஸ்ட் பகுதியில் பெப்பர், கார்டமம் இது எல்லாமே அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷனுக்கு அதே போல் எக்கனாமிக் சப்போர்ட்டை வந்து இது எல்லாமே அவங்களுக்கு ரெகுலராக கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவங்க நிறையா வரைக்கும் இதில் லாபமும் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, சிறப்பாக இருந்துட்டு இருந்தாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், கார்பரேட் ஃபார்மிங் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. ஸோ கார்பரேட் ஃபார்மிங்னா என்ன? ஸோ இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். இங்கே வந்து ஃபார்மர் இருக்கார், விவசாயி இருக்கார். இந்த விவசாயி வந்து தக்காளியை வந்து விளைய வைக்கிறார். ஸோ இப்போ தக்காளியோட விலை என்ன ஏதுன்றதெல்லாம் செகண்டரி, அது ஏறும் இறங்கும். நான் இந்த விவசாயி விளைய வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன், 1 கேஜிக்கு நான் 10 ரூபா மானிக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு 2 டன்னு தக்காளி தேவை, என்ன தேவை, டொமேட்டோ தேவை. ஸோ அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லி நான் முன்பணமா கொடுக்குறேன். என்னது முன்பணம் அப்படின்னா முதலே நான் வந்து காசு கொடுத்துறேன், இன்னும் விளைய வைக்கவே இல்லை. அந்த விவசாயி என்ன செய்வாரு, விளைய வச்சு நான் சொல்ற வகையான தக்காளி தான் விளைய வைக்கணும், சுத்தமான எல்லாமே நான் சொல்ற மாதிரி செய்யணும். அந்த மாதிரி விளைய வச்சு அவர் திருப்பி என் கம்பெனிக்கு கொடுப்பார். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு மாடர்ன் டேல ஒரு கார்பரேட் ஃபார்மிங்கா இருக்கு. ஆனா இதே சிஸ்டம் டச் என்னைக்கோ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். என்னன்னா டச் வந்து இந்தியாவில் எப்படி சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணாங்க, எப்படி சம்பாதிச்சாங்கன்னா அவங்க தத்னி சிஸ்டம் ஃபாலோ ஆயிட்டு இருந்தாங்க. தத்னி சிஸ்டம் என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல, தொழிலாளர்கள், அந்த கிராஃப்ட்ஸ்மேன், இவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு பொருட்களுக்கு வந்து முன்னாடியே அட்வான்ஸ் பணம் கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு 1000 சேலை தேவைன்னா 1000 சேலைக்கான முன்பணத்தை நான் கொடுத்துருவேன். நான் கொடுத்த முன்பணத்தை வாங்கிட்டு நீங்க எனக்கு பொருட்களை வந்து உருவாக்கி தருவீங்க. ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் என்று சொல்லுவோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்று சொல்லுவாங்க, ஏன்னா கார்பரேட் ஃபார்மிங் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி முதல்ல நம்ம ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்கி நம்ம பொருட்கள், இந்த மாதிரி தத்னி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா நமக்கு போர்ச்சுகஸ், தப்பு, டச் பீப்புள். இந்த மாதிரி டச் பீப்புள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம அவங்க இந்தியாவில் வந்து காயின்ஸும் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா புலிக்காட் என்ற இடத்துல அவங்களோட எது முக்கியமான சென்டர் இருக்கோ அங்க வந்து இவங்க கோல்டு காயின்ஸை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவங்க பகோடா என்றும் சொல்லுவாங்க. கோல்டு பகோடா காயின்ஸ் லோக்கல் மக்கள் கிட்ட நல்ல பேர் வேணும், அவங்களோட காயின்ஸும் சர்க்குலேட் ஆகணுன்றதுக்காக வெங்கடேஷ் பெருமானோட ஃபேஸ் வச்சு இமேஜ் வச்சு காயின்ஸும் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னன்னா சுத்தி உள்ள மக்களை இம்ப்ரெஸ் பண்றது எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. பாருங்க, கிட்டத்தட்ட 1500 வருஷம் இருந்து 1600 வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா
16th செஞ்சுரி என்று சொல்றோம். இந்த காலகட்டத்துல நம்ம கடல் பகுதியும் எல்லா பகுதியும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க? போர்ச்சுகீஸ் தான் டாமினன்ட் இருந்தாங்க. போர்ச்சுகீஸ் எதிர்த்து யாருமே நிக்கல. பட் ஆனா 1600ல இருந்து 1700 வரைக்கும் நம்ம காலத்தை எடுத்துக்கும் போது இதுதான் நமக்கு 17th செஞ்சுரி. இந்த 17th செஞ்சுரியில யார் டாமினேட் பண்ணாங்கன்னா டச் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பி நமக்கு 1700ல இருந்து 1800 வரைக்கும் இதுதான் முக்கியமான ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல வந்து 18th செஞ்சுரி இந்தியன் ட்ரேட் எல்லாமே டாமினேட் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் மட்டுமே. ஸோ இது எப்படி மாறுதுன்றத கதையை இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இந்த கதைக்கு ஆரம்பமே ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்ல நடக்கும். அதுதான் ஆம்போயினா இன்சிடென்ட். ஆம்போயினா மாசக்கர்ல என்ன நடக்கும்னா ஒரு பக்கம் டச்சுக்கோ ஒரு பக்கம் இங்கிலீஷ்க்கோ ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில என்ன நடக்கும்னா ஸோ டச் பீப்புள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலான இங்கிலீஷ் பீப்புள்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏதோ மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரீசன் பிளான் பண்றாங்க, ஏதோ மோசம் பண்ண பிளான் பண்றாங்க, ஏதோ டார்ச்சர், ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து இவங்க எல்லாமே வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப டச் பீப்புள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் இவங்களை கண்டு மிரண்டுட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நிகராக இந்த பிரிட்டிஷ் மக்கள் இருக்க இங்கிலீஷ் மக்கள் ஸோ அந்த 10 பேத்தையும் வந்து கொன்னு குவிச்சிருவாங்க. அதுதான் அம்போயினா மாசக்கர். இந்த அம்போயினா உங்கேயுமே இல்லை, இந்தோனேஷியால இருக்கும். இந்த இந்தோனேஷியால இருக்கிற ஒரு ஆம்போயின் என்ற இடத்துல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப பிரிட்டிஷ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அடடா, நான் கிழக்குன்னு சொல்லிட்டு நான் இந்தோனேஷியா பக்கம் போகக்கூடாது. நான் இந்தோனேஷியா சைடு தலை வச்சு படுத்தேன்னா கட்டாயமா என் தலையில வெடிகுண்டை போட்டுருவாங்க டச் மக்கள். ஸோ இப்ப டச்சுக்கு பயந்த நம்மளோட பிரிட்டிஷ் என்ன செய்யறாங்க? அடடா போதும்டா சாமி, நான் இந்தோனேஷியா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா எனக்கு இன்னொன்னு இருக்கு. ஸோ என்னது? இந்தியா. ஸோ அவங்க இதோட வந்து பாருங்க, இந்த டச் மக்களுக்கு இந்த இந்தோனேஷியா ரீஜனை விட்டுட்டு பிரிட்டிஷ் வந்து இவங்களை விட்டு போயிருவாங்க. இவங்க கிட்ட போட்டி போடவே மாட்டாங்க. திருப்பி இந்தியா பக்கம் வந்து இவங்க செட்டில் ஆவாங்க. இந்த ஆம்போயினா இன்சிடென்ட் நடக்காட்டி இந்த பிரிட்டிஷ் நம்ம இந்தியா பக்கமே தலை வச்சு படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்க விஷயம். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒருத்தருக்கு நடந்த கான்ஃபிளிக்ட்ல தான் ரீசெட்டில்மெண்ட் நடந்துச்சு. ஸோ இப்போ இதோட இந்த ரைவல்ரியில் என்ன ஆச்சுன்னா இங்கிலாந்து, ஆங்கிலோனா இங்கிலாந்து, இங்கிலீஷ் இவங்க என்னன்னா இந்தியாவை நான் பாத்துக்கிறேன் இந்தியா ரீஜனை பாத்துக்கிட்டாங்க. டச் என்னன்னா இந்தோனேஷியா வந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி டச் பீப்புள் வந்து ஒரு ஸ்ட்ராங் செட்டில்மெண்ட்ல இருக்காங்களா இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்ஸ் பின்வாங்கிறதுக்கும் அங்க நடந்த பிரச்சனைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல முக்கியமா வந்து டச் பீப்புள் செட்பேக்கான முக்கியமான காரணம் வந்து பேட்டில் ஆஃப் கொலாச்சல். இந்த கொலாச்சல்ல என்ன நடந்துச்சுன்னா டிராவன்கூரோட ஆர்மியான மார்த்தாண்டவர்மாக்கும் டச்சுக்கும் ஒரு பெரிய சண்டை. என்னன்னா இந்த டச் பீப்புள் வந்து நீங்க எங்க கிட்ட மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும், மோனோபோலி ஆஃப் ட்ரேட் வந்து பிளான் பண்ணுவாங்க. நீங்க வேற யாருக்கிட்டையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. பெப்பர் வந்து எங்க கிட்ட மட்டும்தான், டச் கிட்ட மட்டும்தான் விற்கணும். ஆனா மார்த்தாண்டவர் உனக்கு என்னடா, நான் நினைச்ச இடத்துல நான் வித்துப்பேன், நீங்க என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் சண்டை எடுக்கும். நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்த மார்த்தாண்டவர்மன் வந்து சோ கால் டச் பீப்புளை சேலஞ்ச் பண்ணுவாரு. ஒரு பெரிய சண்டை நடக்கும். சோ அந்த சண்டையில வந்து டி லேனோ என்றவர் வந்து டச்சோட ஒருத்தர், அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யாரு? நம்மளோட மார்த்தாண்டவர்னு கைப்பற்றுவார். ஆனா அவருக்கு உயிர் பிச்சையை போட்டு நீ எனக்காக வேலை செய்யணும், என்னோட ஆர்மியை வந்து டச் பீப்புள் எதிராக போராடுறதுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி, அவர் சொன்ன மாதிரியே உயிர் பிச்சை கொடுத்துருக்காருல. ஸோ அதனால டேலோனே வந்து இந்த டச்சை பத்தி தெரிஞ்சவர்னால இந்த ஆர்மியும் நல்லா ட்ரெயின் பண்ணுவாரு. கடைசியில் நம்ம மார்த்தாண்டவர்மனே வெற்றி பெறுவார். ஸோ இதோட என்ன நடந்துச்சு? நம்ம மார்த்தாண்டவர்மன் வெற்றி பெற்றாரு. ஒரு சாதாரண இந்தியன் ஆர்மி ஃபாட் அகேன்ஸ்ட் யூரோப்பியன் நேவல், ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த நேவல் ஆர்மிக்கு எதிராக போட்டி போட்டது மட்டுமே இல்லாம ஜெயிச்சும் காட்டுவார். இதுதான் சிறப்பான ஒரு யுத்தம் 1741 நடந்துச்சு. நம்ம இந்தியாவை சேர்ந்த மார்த்தாண்டவர்மன் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிப்பார். இதே போல இன்னொரு செட்பேக்கும் இருக்கும் டச்சுக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து பேட்டில் ஆஃப் பாதரா. ஸோ இந்த பெதாரா என்னன்னா இது ஹூக்ளி நதியோரம் சோ கால்டு நம்ம இந்தியாவில தான் இருக்கு. 1759 உங்களுக்கு இன்னொரு கதை புரியணும். என்ன நடந்துச்சுன்னா 1757 எல்லாமே என்ன ஆகும்னா பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிருவாங்க. பேட்டில் ஆஃப் பிளஸி நடக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ராங் யார் ஆயிருவாங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. ஸோ இந்த பெங்கால் பகுதியில வந்து இவங்களை துரத்தணும்னு பிளான் பண்ணிடுவாங்க டச்சை. ஸோ டச்சை துரத்தணும்னு பிளான் பண்ணும்போது அப்போ ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் யார் கையில் இருந்துச்சுன்னா ராபர்ட் கிளைவ் கையில் இருந்துச்சு. அதே போல அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த நவாப் மீர் ஜாஃபர் கூட பிரிட்டிஷ்வே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பிரிட்டிஷும் மீர் ஜாஃபரும் எல்லாம் சேர்ந்து இந்த டச்சோட படகுகளை அப்படி தோக்கடிச்சு அங்க இருந்து துரத்திடுவாங்க மொத்தத்துல. ஸோ இவங்களை கிரஷ் பண்ணி
ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பெதராவோட வந்து டச்சோட இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து சுத்தமாக போயிடும். அவங்களும் இந்த இடத்த விட்டுட்டு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லாமல் போயிடுவாங்க. அதே போல் இந்த டச் பீப்புளுமே வந்து அதிகமாக வந்து இந்தியாவோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இன்வால்வ் ஆகலை. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்போ மொத்தத்தில் வந்து டச் பீப்புள் இந்தியா விட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட டிக்ளைனுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறோம்னா டச் பீப்புளோட ஃபோக்கஸ் வந்து முத இந்தியாவில் இல்லை. அவங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே இந்தோனேஷியாவில் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டும் இந்தோனேஷியாவில் இருந்ததுனால அவங்களோட மெயின் நோக்கமே வந்து கம்பெனி விஓசி கம்பெனியோட மெயின் நோக்கமே வந்து இந்தோனேஷியாவாக இருந்துச்சு. அங்கே அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்ஸ்டைல்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. என்ன தேவை? செகண்டரியா இந்தியாவிலேருந்து டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் தேவை. அதுக்கு அவங்க எப்படினாலும் ட்ரேட் பண்ணி அதை வாங்கிக்கலாம். அதே போல அவங்களுக்கு போட்டியா வந்து பிரிட்டிஷ் நேவியும் ஆரம்பிக்கப்பட்டது. போட்டி வந்து ஏத்திக்கு போட்டின்னு 2 பேருமே சண்டை போட்டுறாங்க. அது ஒரு மெரியின் பிரச்சனையா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன, சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். பட்டாவியா என்றால் என்னன்னா ஜகார்த்தா. ஸோ இந்த ஜகார்த்தா என்றால் எங்க? இது வந்து இந்தோனேஷியாவோட தலைநகரம். ஸோ இங்க தான் அவங்க வந்து மெயின் ஹெட் குவார்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ டச் பீப்புள் ஏதாவது செய்யணும், ஏதாவது முடிவெடுக்கணும்னா இங்க இருந்தா பர்மிஷன் வரணும். இந்த கம்பெனிக்கோ எல்லாத்துக்குமே வந்து இங்க இருந்தா பர்மிஷன் வரணும். அப்ப முடிவெடுக்கிற திறமையும் எதுவுமே அவ்வளோ ஃபாஸ்டா இருக்காது. ஸ்லோ டெசிஷன் மேக்கிங்கா இருந்தாங்க. இந்த ஸ்லோ டெசிஷன் மேக்கிங்ல அவ்வளோ ஈஸியா வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட நிலைமையும் சரியா இல்லை. 18th செஞ்சுரி அந்த நிலைமைக்கு வரும்போது என்னாச்சுன்னா கம்பெனி வந்து நிறைய கரப்ஷனு, கடனு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அந்த கம்பெனியோட நிலைமையும் கவலைக்கிடமா இருந்துச்சு. கடைசியில உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கம்பெனியா இருந்துச்சு 1630 அந்த காலகட்டத்தில். அதே கம்பெனி விவோசி கம்பெனி 1799 வரும்போது பேங்க் ஆச்சு, திவாலா எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கும் போயிடுச்சு. இந்த நிலைமைகள்லாம் சுத்தி பத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, டச் ஆரம்ப காலத்தில் சிறப்பா இருந்தாலுமே இந்தியாவில் மெல்ல தன்னோட பவர் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அதே சான்ஸ் உபயோகிச்சுட்டு பிரிட்டிஷும் பவர்ஃபுல் ஆகிட்டே வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ மெல்ல அடுக்கடுத்து வர காலகட்டத்தில் பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியாவில் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஸோ இதுதாங்க இந்த டாபிக். ஸோ இதோட நம்ம டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி, அதோட முழு விவரங்களை பற்றியும் பின்னாடி நடந்த கதைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் நிறைய ஸ்டோரிஸோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்க முன்னாடி வர்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் SP ராஜன். ஸோ இல்லை சார் எனக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்கு அதே போல் இந்த கண்டென்ட் எல்லாமே வேணும், உங்கள் கிளாஸஸ் முழுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாமே கண்டென்ட் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் இருக்கு. ஸோ மொத்தத்தோட காஸ்ட்டுமே உங்களுக்கு 499 மட்டும்தான். நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். பை டேக் கேர், ஹேவ் a nice day.